வணக்கம் அண்ட் வெல்கம் டு சீசன் 2 ஆஃப் குட்டி ஸ்டோரி அக்பர் அண்ட் பீர்பால் பிளே 2. அக்பர் வருஷத்துல ஒரு நாள் மாறுவேடம் போட்டுட்டு மன்னர் பத்தி நாட்டு மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்பாரு. இந்த தடவை அக்பர் அண்ட் பீர்பால் ரெண்டு பேருமே ஒரு வேலைக்காரன் மாதிரி வேடம் போட்டுட்டு ஊருக்குள்ள போறாங்க. வெயில் காலனால ரொம்ப தூரம் நடக்க முடியல. ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ அந்த வழியா ஒரு வயதானவர் சமையல் செய்யறதுக்காக சில விறகுகளை வெட்டி தலை மேல வச்சு கொண்டு போயிட்டு இருக்காரு. அக்பரின் பீர்பால் அந்த வயதானவரை கூப்பிட்டு இவ்வளோ வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கீங்களே, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போக வேண்டியதானு சொல்றாங்க. அந்த வயதானவரும் கொஞ்ச நேரம் உட்கார்றாரு. அப்போ பீர்பால் கேட்கிறாரு, நாட்டு மன்னர் இயற்கை எய்தின விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. அந்த வயதானவரும் ஆச்சரியத்துல, அப்படியா, ரொம்ப நல்ல மன்னராச்சே, மக்களுக்காக நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, இப்படி போயிட்டாரேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஃபீல் பண்றாரு. இந்த வயதானவர் சொல்றதை கேட்டு அக்பர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் அக்பர் அண்ட் பீர்பால் போறாங்க. ரொம்ப தாகமா இருந்தனால அங்க போன ஒரு மோர் விற்கக்கூடிய பெண்மணியை கூப்பிடுறாங்க. 2 குவளை மோர் வாங்கி குடிச்சிட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க, மன்னர் இயற்கை எதன விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. அந்த மோர் விற்கக்கூடிய பெண்மணியும், மன்னர் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, எனக்கு இந்த மோர் வித்தா போதும்னு சொல்றாங்க. நல்லதா போச்சு, மன்னரை பார்க்க நிறைய பேர் அரண்மனைக்கு போவாங்க, அந்த கூட்டத்துல இந்த மோரை நான் வித்துடலாம், இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை கேட்ட அக்பர் ரொம்ப கவலைப்படுறாரு. என்னடா ஒரு மன்னர் இயற்கை எழுதிட்டாரு, அதுக்கு கூட நினைச்சு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. சிலர் நம்மள பெருமையா சொல்றாங்க, சிலர் நம்ம இகழ்ந்து சொல்றாங்க, இதுதான் உண்மைன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாரு அக்பர். அப்போ பீர்பால் சொல்றாரு, எவ்வளோ நல்ல ஆட்சியா இருந்தாலும் சிலர் நம்மள பெருமையாக பேசுவாங்க, சிலர் நம்மளை இகழ்ந்து தான் பேசுவாங்க. இது ரெண்டும் சேர்ந்துதான் எந்த ஒரு விஷயமே இருக்கும். சிலர் நம்ம செய்த விஷயத்துக்கு பாராட்டுவாங்க, சிலர் நம்ம செய்த விஷயத்துக்கு குறை கண்டுபிடிப்பாங்க. அந்த குறைய டிஃபெக்டா பார்க்காம அவங்க சொல்றதுல ஏதாச்சும் நியாயம் இருக்கான்னு பார்க்கணும். சரின்னு தோணுச்சுன்னா அதை எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி பீர்பால் சொல்றாரு. கண்டிப்பா இந்த கதையோட மாரலையும் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு ரிலேட் பண்ணி பார்த்தா நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியா ரிசால்வ் பண்ணிடலாம். ஒரு நாள் அக்பருக்கும் பீர்பாலுக்கும் கருத்து வேறுபாடு வருது. கோவத்துல பீர்பால் வெளியூர் போறதா சொல்லிட்டு அரண்மனை விட்டு போறாரு. வீதியில ஒருத்தர் 100 வெள்ளி காசுகளுக்கு 4 உபதேசம் சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருக்காரு. பீர்பால் மத்தவங்களுக்கு உபதேசம் பண்றதுல வல்லவரா இருந்தாலும் இவர் சொல்ற உபதேசம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அந்த உபதேசம் நான் உங்களுக்கும் சொல்றேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன உபதேசம் என்ன அப்படின்னா, 1, நான் மட்டும்தான் புத்திசாலி என்ற எண்ணம் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. 2, எந்த ஒரு வேலையுமே காலம் தாழ்த்தாமல், அதாவது டிலே பண்ணாம செய்யணும். 3, ஒருத்தவங்களுடைய குறைய மற்றவரிடம் சொல்லி அதை கேம், அதாவது பிளே பண்ணக்கூடாது. 4, யாருக்குமே அடிமையா வேலை செய்யக்கூடாது. சின்ன வயசுல பாட்டி நமக்கு சொல்ற கதையா இருந்தாலும் சரி, பல கவிஞர்கள் எழுதிய நூல்களா இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச நல்ல ஹேபிட்ஸை 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறது தான் அவங்களுடைய தலையாய நோக்கமா இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக புக் படிக்கிறதும் சரி, அட்வைஸ் கேட்குறதும் சரி தப்பே கிடையாது. அட்வைஸ் கேட்குறது எப்பொழுதுமே தப்புன்னு நினைக்காதீங்க, ஆனால் கரெக்டான பர்சன்ட் இருந்து கேட்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 கதையும் மாரலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நியூ லிசனர்ஸ் என்னுடைய பழைய எபிசோடும் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வெட்னஸ்டே உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் சதீஷ் வெங்கடாச்சலம்.